எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க டாக்டர் இந்துமதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் டயட்டை பத்தி பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு 5 விதமான உணவு வழக்க முறைகளை பத்தி சொல்லி தர போறேங்க. ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கே அது நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு 5 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சமச்சீர் உணவுங்க. சமச்சீர் உணவு அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இட்லி சாம்பார் எடுத்துக்கிறோங்க. இட்லியில் அரிசி இருக்குது, உளுந்து இருக்குது, வெந்தயம் இருக்குது. சாம்பாரில் பார்த்தீங்கன்னா பருப்பு, காய்கறிகள், தண்ணீர், இந்த மாதிரி எல்லாமே சரியான அளவில் இருக்குங்க. இது தாங்க சமச்சீர் உணவு. நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சமச்சீர் உணவாக சாப்பிட்றோமா, நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற இந்த இட்லி சாம்பார் மாதிரியான உணவுகளை நம்ம அறுசுவையாக எடுத்துக்கணுங்க. கூடுமான வரைக்கும் நம்ம அறுசுவையாக சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி கடவுளை வணங்கிட்டு சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிடும்போது அது நமக்கு மன நிம்மதியை கொடுக்குது. அந்த சாப்பாடு நமக்கு பிரசாதமாகவே மாறுதுங்க. மூணாவது பாயிண்ட், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கோ நம்ம பார்த்து பரிமாறுறோங்க. அதே மாதிரி நாமளும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்ணுங்க, சந்தோஷமாக சாப்பிட்ணுங்க. நம்ம சந்தோஷமாக சாப்பிடும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம கிட்ட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரீட் ஆகுங்க. அது நம்ம உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். இப்போ நீங்கள் மனசு ரொம்ப சோகமாக இருக்கீங்க, வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிற கார்டிசோல்ஸ் தாங்க சுரக்கும். அது நம்ம உடலை ரொம்ப உபாதைக்கு உள்ளாக்குங்க. அதனால நீங்கள் நிறைய நோய்கள் இதனால வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சாப்பிடுங்க. அது உங்க உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்ல போற 5வது பாயிண்ட் ரிகார்டிங் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க. பிசிக்கல் வெல்பீயிங் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது தாங்க பிசிக்கல் வெல்பீயிங். மென்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறது நம்ம சந்தோஷமா நிம்மதியா கடவுளை வணங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது தாங்க மென்டல் வெல்பீயிங். இனிமே நாம பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கை தாங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பசங்களும் அதையே பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கங்க. அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தாங்க முக்கியமான காரணம். இதை நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியுங்க. நன்றி, வணக்கம்ங்க.